நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்தியா விசஸ் நியூசிலாண்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் பீன் வெரி ஐயோ இங்கிலீஷில் பேசிட்டு வந்து அதே இதில் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு விராட் கோலி சேஸ் இருக்க போது இன்னைக்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் எங்கேயே இருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கடைசி ஒரு ஃபியூ டெலிவரி ஹர்ஷித் ராணா சொல்லக்கூடாதுங்க. நம்ம போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் வந்து சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு 50 அடிச்சிட்டாரு. அதே மாதிரி விக்கெட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, எடுத்திருக்காரு. ஒரு ஒரு குட் ஸ்பெல்லும் போட்டிருக்காரு. இட்ஸ் பீன் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பை ஹிம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு அர்ஷதீப் போட்டு ஒரு கச்சாக்குன்னு ஒரு ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பேர் என்ன ஹர்ஷித் ராணா அவனும் வந்து அடுத்த ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம தான் 100-200 ரனில் போட்டலாம் மட்டும் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மைண்டில் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு டேரல் மிச்சல்னு ஒருத்தன் வந்து இந்த மொட்டை எனக்கு என்ன விரிய வந்துச்சுன்னு தெரியல. அதெல்லாம் தெரியாது, வாடன்னா அடிப்போன்ற மாதிரி இந்தியானா பொழப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் வந்தா போல விரும்பி பிரித்து பேத்தெடுத்துட்டான். சரியான நாக்கு அவன்கிட்ட இருந்து பொழந்தெடுத்துட்டான் மனுஷன். சரி அவன் தான் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்ற மாதிரி கிரேட் வால் ஆஃப் கிவி எங்கே இருந்தாலும் பிடிப்பாரு, எங்கே இருந்தாலும் வந்துட்டு அப்படியே ஒரு செவ்வறு மாதிரி தடுப்பாருன்ற மாதிரி இருக்கிற அவர் வந்துட்டு இன்னைக்கு போட்டு பொழவலும் பொழந்துட்டாரு. ஹீ இஸ் அ கிரேட் பிளேயர். ஆனால் அவனுக்கு இனிதா பேட்டில் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸு, செம்ம இன்னிங்ஸு, சென்சேஷனல் நாக்கு. அதுக்கப்புறம் சரி ரோஹித்னே அதான் அந்த நம்ம ஆர்க் என்ன மாதிரி ஜேகே ஜெபக்குமார் என்ன சொல்கிற மாதிரி வந்துட்டு உனக்கு நீ கிரிக்கெட் ஆடணும்னா ஒன்று லேசி இல்லைங்க வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவேன். இப்படின்னு ஒரு சிக்ஸு இப்படின்னு அப்படி இறங்கி வந்து ஒரு ஒரு புல் ஷாட் அப்படின்ற மாதிரி நீ வேற மாதிரி ஆடணும் ரோஹித்னா. அதே இன்னொரு செகண்டில் பார்த்தோன்னா நோ என்னடா ஷாட் இது, என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. கிரிக்கெட் விளையாட தெரியாதவங்களும் வந்துட்டு அப்படி ஆட மாட்டான்ற மாதிரி இங்கிட்ட அடிச்சு அங்கிட்ட அவுட் ஆவேன், இப்படி அடிச்சு அப்படி அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விக்கெட்டு. 3 இன்னிங்ஸாக நீங்கள் பேட்டிங் பண்ணியிருக்கீங்க. 3 இன்னிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்துட்டு நீ ஒரு பக்கம் அடிப்ப, அது ஒரு பேட் அப்படியே லைட்டாக அப்படியே திரும்பி அது பாட்டுக்கு ஒரு அப்படி போயிடுது. அந்த மாதிரி தான் இன்றைக்கே வந்து 3மே கேட்ச் விக்கெட்ஸு 3 மேட்ச்லேயுமே. சரி இன்னைக்கு எல்லாரும் வேண்டுதல் மாதிரி நம்மளோட வேண்டுதல் கில் அவுட் ஆகும், கில்லு தோத்தணும் அப்படின்ற மாதிரி நானும் வேண்டித்தான் இருந்தேன். சரி தோத்ததுக்கப்புறம் கோலி காமன் கால ஓலி இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் சேடாக திங் என்னென்னா ஒரு அருமையான 54வது செஞ்சுரி. சச்சின்லாம் தூக்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்காப்ல மனுஷன். அப்படியே இன்னும் கொஞ்சம் செஞ்சுரிஸ் தான்ப்பா இருக்குது, 100க்கு வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி 100க்கு தம்பி ஐம் கம்மிங் வரட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு அந்த சைடில் வந்து பட்டாக் பட்டாக் பட்டாக்குன்னு விக்கெட் போயிட்டே இருக்குது. ஜடேஜா பற்றி யாருமே பேச மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க, ஜடேஜா பற்றி எல்லாம் அடிக்க தான் போகிறாங்க. பட் ஃபீலிங் சேட் ஃபார் ஜடேஜா டூ. ஏன்னா ஒரு மனுஷனை வந்துட்டு சர்டனிட்டியாக வச்சுருப்பீங்களா இல்லையா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கப்போ வந்துட்டு அவனுக்கு ஒரு பதட்டமான ஒரு மைண்ட் செட்டில் அவன் உருப்படியாக பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு ஃபீல்ட்லேயே ஆடுற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும். ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு தம்பி நீ ப்ரூவ் பண்ணிட்டு இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா, நீங்கள் தான் இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தா அவங்க 4 மேட்ச் தோற்றா பரவாயில்ல, ஐ கேன் டெலிவர் மை வே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அது அங்கே கொஞ்சம் பயத்தோடு ஆடி ஆடி அவுட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் என்னடா ஷாட் இது, எதுக்கடா தேவையில்லாமல் படித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட்டு அடிச்சு அவுட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி போனதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பேயடி நாயடி உக்கா உக்கா உங்க விட்டடி எங்க விட்டடி அவங்க அப்பா நீ எதுக்கடா குழச்சிக்கிட்டே இருக்க. ஏன்டா நான் வீடியோ எடுக்கப்புறம் தான் நீ கிளம்புறீங்களாடா. இதே வச்சு கண்டென்ட் பண்ணிடல. ஏன்னா ஹர்ஷித் ராணா பற்றி ஒன்று அந்த மாதிரி பேசுவாங்க, எல்லாம் இப்போ நான் ப்ரைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசுவாங்க. நீங்கள் எந்த சைடு இருக்குன்னு முடிவு பண்ணிக்கோங்க. குழச்சிட்டுக்கா பார்த்தீங்களா, அவனுக்கு சைடில் இருக்கீங்களா இல்லை என்னமோ பேசிகிட்டே இருக்க இந்த சைடில் இருக்கீங்களான்னு பாருங்க. டேய் குலைக்காதீங்கடா ப்ளீஸ் ப்ரோ, வீடியோ எடுக்கிறோம் ப்ளீஸ் ப்ரோ. ஓகே லவ் யூ. டேய் கம்யூனிட்டி குலைக்காதரா. ஸோ ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் மாசாக ஆடினார்.
மாசா, 7 ஸ்ப்ரைட் அப்படின்ற மாதிரி காமெடிலாம் தோணும். அந்த காமெடி உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே உள்ளே வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டுருக்கப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கப்போ வந்துட்டு நோ இட்ஸ் டைம் டு லீவ் யூ அலோன் அப்படின்ற மாதிரி வந்து ஹர்ஷித் ராணா விட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விராட் கோலி வந்துட்டு சரி நானே நின்று ஆடி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு பாகிஸ்தான் இன்னிங்ஸ்லாம் கண்ணு முன்னாடி அப்படியே இங்கிட்ட ஒரு முத்தம் இங்கிட்ட ஒரு முத்தம் கொடுத்துட்டுலாம் போகுது. சரி இன்னைக்கு வந்து சீரிஸ் டெஸ்ட்டு நம்ம தான் அப்படின்ற மாதிரி போகுமோன்னு ஒரு ஃபீல் இருக்கப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம ஜெயிச்சு கொடுத்துட்டோம்னா கில்லுக்கும் கம்பீருக்கு நல்ல பேர் வந்துடும். யார் போட்டு அடிக்க மாட்டாங்க. தோத்துட்டோம்னா போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்ற மாதிரி தவக்கடா அதுவும் ஒரு எப்பயும் போல் அந்த இந்த ஷார்ட் பால் அந்த ரீஜன் லென்த்லேயே அடித்து எட்டனது ஒரு விக்கெட்டு நக்கிட்டு போச்சு தம்பி, நொட்டிட்டு போச்சு தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு விக்கெட் போயிடுச்சு. டேய் 2 பேரும் செஞ்சுரி அடிச்சிட்டிங்க, 330 மேலே ஸ்கோரை கொண்டு போயிட்டீங்க, நம்மளுக்கு வந்து தலையில் முக்கி விட்டுட்டான். இவனுக்கு மெயின் ஸ்கோரில் 5 பேர் இல்லை, 5 பேர் இல்லாமையே வந்து சாட்னர் கேப்டன் இல்லாமையே பார்ட் டைம் கேப்டனர் வச்சு வந்து பேத்து எடுத்துறாங்கன்னா அவனுக்கு 5 பேர் வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. வா நான் போதும் தெரியல. ஃபைன். அதுக்கப்புறம் வேற என்னப்பா எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இருங்க ஏதாச்சும் பார்த்துக்கிறேன். முக்கியமாக சொல்ல மாட்டேங்க. 36 வருஷம் கழிச்சு ஸ்வாஹா அப்படின்ற மாதிரி வந்து இந்தியா ஹோம் சீரீஸில் வந்து தோற்றுருக்காமா. சாரி, இந்தியாவில் வந்து நியூசிலாந்து தோக்கடிச்சதில் 36 வருஷம் கழிச்சு ஒரு ஊதிட்டாங்க. அதே மாதிரி 2016 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு சொம்படி வாங்கியிருப்போம் 3-2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்படி ஆசிஸ் நம்ம கங்காரு ஏறி மிதிச்சுட்டு போன காலம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யாருமே விராட் கோலி என்ன கேப்டன்சிலையும் சரி, ரோஹித் சர்மா கேப்டன்சிலையும் சரி, இந்தியாவை அடித்ததே கிடையாது அப்படி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரீக்கை வந்து பெருமையை தோக்கடிச்சு நான் புது ஒரு ஸ்ட்ரீக்கை கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் என்னடா நீ போட்டு அடிக்கிறது, நானும் அடிக்கிறதுக்கு பாயிண்ட் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கில் ஒரு புது அச்சீவ்மெண்ட்டாக ஒரு கேப்டனாக பண்ணியிருக்கிறாரு. ஓகே, தட்ஸ் வெல்டன் படி 7 வருஷம் கழிச்சு தோற்றுருக்காங்க. இந்தியா வந்து 7 வருஷம் கழிச்சு ஹோமில் சீரிஸ் தோற்றுருக்கு. ஆனால் இதை என்ன பண்ணுவாங்கன்னா தலை ஃபார் ரீசன் 7 வருஷம் கழிச்சு ஹோம் சீரிஸ் இந்தியா தோற்றுருக்கு அப்படின்னு சொல்லி தலைஃபன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதுதான். அது அவ்வளோதான். பேசி இன்னும் நம்மளை பேசினா நம்மளை போட்டு அடிப்பாங்க. சிஎஸ்கே அப்படின்னா போதும் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. சரி அது டிபார்ட்மெண்ட்டில் போய் அடிவாங்க வரும்ல. ஃபைன். அப்புறம் வேறு என்ன மிஸ் பண்ணிட்டோம்? வேறு எதுவும் இல்லைப்பா, போட்டு பிறந்துட்டீங்க அவ்வளோதான். நான் எடி பேயடி செருப்படி எல்லாமே சேர்த்து கௌதம் இருக்கும் கில்லுக்கு தான் உழுக போகுது. அண்ணன் பீடா கண்ணன்றது சீக்கி சீக்கா ஏ கிளாஸி ரோல்ஸ் ராயல்ஸ் ராகுல் கிளாஸி அப்படின்பாரு. கிளாஸி அவர் இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான இடத்துல வந்து கிளாஸி அப்படின்ற இடத்துல வந்து காட்ட வேண்டிய இடத்துல கிளாஸி அப்படின்றத வந்து காட்டாமல் போயிட்டாரு. ஸோ அது கொஞ்சம் கிளாஸி அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ கிளாஸி ரோல்ஸ் ராயல்ஸ் ராகுல் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட்னே. நாளைக்கு உங்களை யாரும் அடிக்க மாட்டேன், சீக்கு அடிக்க மாட்டேன், கிளாஸி அடிக்க மாட்டார், ஒன்றும் பிரச்சனை. பட் நாங்கள் கொஞ்சம் கிளாஸி லைட்டாக அப்படின்னே. சரி இதுக்கு மேலே போட்டு நான் ரொம்ப அடிக்க விரும்பல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். லவ் யூ கைஸ், டாடா, பாய்.